بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். அன்பான சகோதர சகோதரிகளை இச்சேனலை சப்ஸ்கிரைபுக்கு பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு முக்கியமான செய்தி நேற்றுலேருந்து பரவிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குவைத்தினுடைய ரேஷன் பொருட்களை பறிமுதல் செய்ததாக ஒரு தகவல் நேற்று வந்த செய்தி. அந்த செய்தியினுடைய ஒரு முக்கியமான சில சுருக்கமான தகவலை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளை, யாராக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவர்கள் அதாவது குவைத்தினுடைய ரேஷன் பொருட்களை இந்த நாட்டை விட்டு கடத்துவது என்பது சட்டவிரோதமான குற்றமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த பொருட்களை விற்பனை செய்வதும் சட்டவிரோதமான குற்றமாக பார்க்கப்படுகிறது. எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் என்ன செய்யாதீங்க, உங்களுடைய பார்சலில் இந்த பொருட்கள் இருந்தால் ஒட்டுமொத்த பார்சலும் போகாமலும் பறிமுதல் செய்வதற்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்பதையும் இந்த இடத்திலே அறிவித்தலாக சொல்லிக்கொண்டு, நேற்றைய பொழுது பிடிக்கப்பட்ட 2200க்கும் மேற்பட்ட அதாவது ரேஷன் பொருட்கள், பால், அதாவது பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய், இதுக்கப்புறம் மக்ரோனியா, இந்த மாதிரியான பலதரப்பட்ட 6 கொள்கலன் கொண்ட ஒரு சரக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் சுங்க அதிகாரிகளால் பிடிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை கேட்கக்கூடிய சகோதரர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். காரணம், இன்னைக்கு வீட்டில் வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் அதுலேருந்து ஏதாவது ஒரு தினார் 2 தினார் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது நாளைக்கு உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகும். காரணம் அதாவது முன்னாடி இருந்த சூழல் என்பது வேறு, தற்சமயம் இருக்கக்கூடிய சூழல் என்பது வேறு என்பதனால் இந்த ரேஷன் பொருள் விற்பனை சம்பந்தமாகவும் என்ன செய்ய நாட்டுக்கு கொண்டு போகக்கூடிய சம்பந்தமாகவும் இதில் அதிகமாக ஈடுபடுவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கர்ஸ் தான் அதிகமாக பொட்டி போடக்கூடிய நேரத்தில் அரிசி, பருப்பு, இந்த மாதிரி எண்ணெய், இந்த மாதிரி பவுடர்ஸ் எல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ பிடிப்பட்டதும் அந்த நாட்டுக்கு செல்ல இருந்த சரக்குலேருந்து எடுக்கப்பட்ட சாமான் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி போக்குவரத்தில் ஓட்டுநராக இருக்கக்கூடிய நாம் ஒரு சில செய்திகளை பார்த்துருப்போம். ஏற்கனவே சிக்னல் என்ன செய்யாதுன்னா அமுது எரியாது. இப்போ புதுசாக போக்குவரத்து துறையினர் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயம், அதாவது பின்னால் கார் மோதக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும், அதிக ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது என்பதற்காக இப்போ ஒரு சிக்னலில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு பச்சை லைட் அமரப்போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு 3 தடவை அமுந்து எரியக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரெட் சிக்னல் போகுது அப்படின்னு சொன்னாலும் இதே மாதிரியான 3 தடவை அமுது எரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்யும், கிரீன் சிக்னல் உழுவும். இந்த ஒரு விஷயத்தை வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. சில பேருக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அர்ஜென்ட்டாக வேகமாக போகக்கூடிய ஓட்டுநர்கள் பின்னால் உடனே ஒரு சேஃப் சிக்னல் விழுந்த உடனே பிரேக் அடிக்கக்கூடிய சூழல், பின்னால் வரக்கூடியவர்கள் ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய சூழல், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை உள்ளாக்கப்படக்கூடிய நிலைகள் இருந்து தவிர்ப்பதற்காக இந்த ஒரு நிலை வந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது. இதை ஓட்டுநர்கள் கவனமான முறையிலே கவனித்து செல்லுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாகன ஓட்டிகள் மேலே சில நேரங்களில் அபராதம் விதிக்கப்படுகிறது. அந்த அபராதம் சில நேரங்களில் காலம் கடத்தி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அபராதங்களை கட்டக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். காரணம், இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனைனாவே 15 தினார், 20 தினார், 50 தினார், 75 தினார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பலதரப்பட்ட அபராதங்கள் விதிக்கப்படுகின்றன. நாம் வாழ்வாதாரத்துக்காக வந்திருக்கக்கூடிய நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு பணத்தை இன்ஷால்லா அப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு தாமதம் படுத்துவது சட்ட ரீதியான குற்றமாகவும், சட்டம் எடுக்கக்கூடிய இந்த பொறுப்புக்கு நாம் எல்லாம் உட்பட்டு ஆக வேண்டும் என்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ஒரு முக்கியமான தகவலை நமக்கு தந்திருக்கிறார். இந்த தகவலின் அடிப்படையிலே உங்களை நீங்களே செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த அழகிய நேரத்திலே உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த நாட்டினுடைய சட்டத்தை பின்பற்றி நாம் செயல்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான அடிப்படை. அந்த அடிப்படையிலிருந்து நாம் எப்படியாவது சம்பாதிச்சிடலாம், எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது
நம்மளை நாமளே ஏமாற்றிக் கொள்வது, நம்மளுடைய குடும்பத்துக்கு நாம் துரோகம் செய்வது, இந்த மாதிரியான போன்ற காரியங்கள் ஈடுபடுவது சட்டவிரோதமான குற்றமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே நாம் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் நாளை பொழுது நச்சதியோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு சந்தேகம் இது இருக்குமானால் எங்களுடைய ஹாட்லைன் நம்பர் 96605660. என்னிடம் பேச வேண்டும் என்று சொன்னால் 97278053. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான தகவலை நாங்கள் தர இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.